ஒரு நடிகர் முதல்வர், ஒரு நடிகர் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ சட்டமன்றம் வந்து ஒரு நாடக மேடை மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக இறங்கி எடப்பாடியை காலி பண்ணணும்னு நினைச்சா 20 செகண்ட் போதும். இங்க வந்து விஜய் ஒருவேளை மந்திரி ஆக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 10 பேர் எம்எல்ஏ அங்க ஓடி இருப்பான். நீங்களா இப்ப சொல்றீங்களே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. முதல்ல சரி, எடப்பாடி மறுத்து நான் 10 பைசா வாங்கலன்னு அந்த ஒரு துண்டை போட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. பள்ளி கல்வித்துறையில அன்பில் மகேஷ் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களே, என்ன அவர்கிட்ட உடனே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலாம்ல. ஆதவர்ஜுனா மூலியமா கொடுத்த பிராமிஸ் அமைச்சர் ஆக்குறோன்னு சொன்னதை கை கழுவிட்டாங்க. அதாவது யூஸ் அண்ட் த்ரோ. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட அது தாவேகாவை பலப்படுத்திவிடும். இல்ல சார், இதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகத்தினருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு அமைச்சரவையில இருக்காங்க, எப்படி தப்பாகும்? சரி, அப்ப இதுக்கு முன்னாடி ஓபிசில இருந்தவங்க குறைச்சு தானே நீங்க இங்க கொடுத்திருக்கீங்க. அப்ப அவங்க எதிரா போவாங்கல்ல ஓபிசி. நீங்க பேசுறது ஓபிசி பாலிடிக்ஸ். ஆதவ அர்ஜுனா தான் வீக் ஸ்பாட். இப்ப விஜய் பண்றாருல, 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து வாய் பேசாம மக்கள் நல திட்டங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தினால் சமூக நீதிங்கிறது 69% இட ஒதுக்கீடு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இல்லையா, உறுதிப்படுத்தினாங்க. அதான் சொல்றேன். 77 to 80 எம்ஜிஆருடைய ஆட்சியில ஒரு பைசா லஞ்சம் கிடையாது. ஆன்லைன்ல மது விற்பனைன்னு சொல்லிட்டு நீங்க இவங்களை வந்து எப்ப 10 ரூபா வாங்கலைன்னா டாஸ்மாக் நடக்கட்டும், எச்சு வாங்கினீங்கன்னா டாஸ்மாக வேண்டான்னு சொல்லுங்க. வாங்க இளங்கோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புது சேனல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமா சார், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. நிச்சயம் சார், நீங்க நல்ல செய்திகளை, உண்மை செய்திகளை நிறைய கொண்டு போய் சேர்த்துங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது சார். தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இப்ப தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து புது ஆட்சி வந்த பிறகும் பேசியிருக்கோம். இந்த ஆட்சி மாற்றத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது விஜய் வேணும்னு நினைச்சவங்க ஒரு 20% பேர் தான். திமுகவும் எடப்பாடியும் வேண்டான்னு நினைச்சவங்க ஒரு 15-20% பேர். அது எல்லாம் சேர்ந்து விஜய் இன்னைக்கு ஆட்சியில அமர்த்தி இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே, கலைஞர் காலத்திலேயே திமுகவும் அதிமுகவும் இணையலாமான்னு ஒரு பேச்சு நடந்தது. ஆனா அது வேண்டாம், அப்படி இணைஞ்சோம்னா தேசிய கட்சிகளோ மாற்று சக்திகளோ தமிழ்நாட்டுல வளர்ந்துரும், இருதுருவ அரசியல் தான் வேணும்னு சொல்லி அவர்கள் முடிவு பண்ணாங்க. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜா அணிகள்ல ஜே அணியில கடுமையான திமுக எதிர்ப்பு, ஜா அணியில கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். அதனால ஜா அணி அழிஞ்சு போச்சு, ஜே அணி நல்லா வந்தது. ஆனா ஜே அணியில அந்த சசிகலா குடும்ப ஆதிக்கத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள், ஊழல், ஒரு முறைகேடான நிறைய முறைகேடுகள் நடந்ததுல ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல ஒரு 2 முறை ஆட்சி போச்சு. ஆனா இருந்தாலும் அன்னைக்கு அந்த திமுக எதிர்ப்புங்கிற அந்த கடுமையான நிலைப்பாடு தான் அவங்களை திருப்பி ஆட்சி கொண்டு வந்தது. அப்போ ஒரு அதிமுக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, தீவிர திமுக எதிர்ப்பு, ஓரளவுக்கு லஞ்சம் ஊழல் அற்ற நேர்மையான அரசாங்கம். எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டையுமே விட்டுட்டாரு. விட்டனால எதிர்ப்பு இல்லை. அதை இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் திமுகவோட ஒரு ஆதரவு மறைமுக ஒப்பந்தம் கூட, ஒப்பந்தங்கள்ல நிறைய கமிஷன், அதுல பங்கீடு, அதாவது இப்ப பங்காளின்னு சொல்றாங்க இல்லையா, நல்ல பங்கிக்கிற பங்காளிகளா இருந்துட்டு இன்னைக்கு அதனால மாற்று சக்தி இல்லைன்னா திமுகவோட அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு வந்திருக்கும்.
அந்த அதிமுகவுக்கு வர வேண்டிய 15% ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு. பாருங்க சார், எடுத்தோடனே உங்ககிட்ட பயங்கரமான அரசியல் ஆர்வலர், அரசியல் களத்துல நீங்க இருந்ததால ஒரு அறிமுகம் வழக்கமான எல்லா மரபையும் விட வேண்டியதா இருக்கு. இப்ப சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெருசா நம்ம அறிமுகம் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் புதிய ஜென்சி உள்ளிட்ட எல்லோருக்கும் நம்ம சொல்லணுங்கிறதால முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மிக முக்கியமானவர் அதிமுக ஒரு காலத்துல திரு KC பழனிசாமி. இப்ப முழுக்க முழுக்க அவர் ஆங்கராகவும் இருக்காரு, நல்ல அரசியல் உத்திகளை வகுத்து கொடுக்கக்கூடியவரா பல முகத்தோட இருக்காரு. அவரோடு நம்ம உங்கள் சொல்ற சேத்தலங்கவன் சேனல் சார்பாக நம்ம நேயர்களுக்காக சில விஷயங்களை நம்ம பேசலாம் அரசியல் ரீதியாக. சார், அதிமுக பற்றி நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு அதிமுக வரலாறுல 2 தடவைலாம் தொடர்ந்து வெற்றி பெற்ற அதிமுக இன்னைக்கு வரலாற்றுல முதல் முறையாக 2 முறை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்காங்க. காரணங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இன்னும் வேற என்ன இருக்கு விஷயங்கள்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்கிற வரைக்கும் இன்னும் 20 முறை தேர்தல் நடந்தாலும் 20 முறையும் அதிமுக வெற்றி பெறாது. சரி, இல்ல எதுலயும் எனக்கு ஒரு கேள்வி வருது சார், இடைமறிக்கிறேன்னு நினைக்க வேணாம். நீங்க மேற்கு வங்காளத்துல முன்னாள் முதலமைச்சர் மம்தா அவர்கள் ஆட்சி பொறுப்பை இழந்தாங்க. 3வது முறையாக 3 முறை ஜெயிச்சு இப்ப இழந்துட்டாங்க. அங்க கொத்தா எம்எல்ஏக்கள் பாஜக சைட்ல ஆதரவுலாம் கொடுத்தாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே. 47 பேர்ல நம்பிக்கை தீர்மானத்துல 25 பேர் மாத்தி போட்டாலும் கூட அட்லாஸ்ட் இன்னைக்கு மாஜி மினிஸ்டர் திரு SP வேலுமணில இருந்து எல்லாரும் இப்ப இவங்களோட சேர்ந்துட்டாங்க இல்லையா? அப்ப அந்த 47 எம்எல்ஏக்கள்னாலும் 5 பேர். மம்தா பானர்ஜியோட கட்சி மம்தாவா ஆரம்பிச்ச கட்சி. அவர் போராடி கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தினார். அவர் வீழ்ந்ததுக்கு வாரிசு அரசியல் ஒரு காரணம். அவரை வீழ்த்தினது பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டுல பாஜக இறங்கி எடப்பாடியை காலி பண்ணணும்னு நினைச்சா 20 செகண்ட் போதும். 20 செகண்ட்ல எடப்பாடியை காலி பண்ணிட்டு தலைமை மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அதனால மம்தாவை விட எடப்பாடி த கிரேட் அப்படின்னு அந்த கொத்தடிமிக போடுறதையெல்லாம் நம்பாதீங்க. நான் நம்பல சார். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுது இல்ல? அதாவது இங்க இறங்கி இத காலி பண்ணணும்னு நினைக்கிறது பாஜக அல்ல, அதிமுகவுக்கு உள்ளேயே ஒரு குரூப். அவங்களுக்கு வெளிப்புற ஆதரவு எதுவும் இல்லை. அடுத்து அவங்க கட்சியை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கல. இவர்கள் மீது ஊழல் வழக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து அவர்கள் அமைச்சராகணும்னு நினைச்சாங்க. அதனால அவர்களுக்கு போதுமான ஆதரவு வரல. இப்ப சிங்கிள் பாயிண்டா தலைமை மாறணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஜெயிக்காது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் நின்றிருந்தால் ஏகோபித்த ஆதரவு கிடைச்சிருக்கும். நாங்க 5 பேர் தாவேக்கால அமைச்சராகி கட்சியை காப்பாத்துறோம் என்று சொன்னாங்க. அதான் மாஜி மினிஸ்டர் திரு CV சண்முகம். அது யாரு சொல்றா? குட்கா பாஸ்கர். அப்புறம் மிச்ச 2 பேர்த்துக்கு அடைமொழி எல்லாம் சமூக வலைதளத்துல நிறைய வந்திருக்குது. அதனால அது எடுபடல. அதனால எடப்பாடி பழனிசாமி திறமையா சமாளிச்சுட்டார் அப்படின்னு எதுவும் இல்லை. அடுத்து பாஜக மேற்கு வங்காளத்துல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அது தனி அணி பண்ணி இதெல்லாம் புரியும். இங்க விஜய் ஒருவேளை மந்திரி ஆக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 10 பேர் எம்எல்ஏ அங்க ஓடி இருப்பான். இந்த ஒப்பீடு தவறுன்னு சொல்றேன். புரியுது. அப்ப முதல்ல பார்த்த காலையில வங்கத்து சிங்கம் மம்தாவை விட நம்ம டெட் பாடி எடப்பாடி சிறந்த பாடின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது தவறு. அதாவது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் மனசு வச்சதால மேற்கொண்டு யாரும் இந்த பக்கம் மனசு வச்சதால இல்ல, ஆதவர்ஜுனா மூலியமா கொடுத்த பிராமிஸ் அமைச்சர் ஆக்குறோன்னு சொன்னதை கை கழுவிட்டாங்க. அதாவது யூஸ் அண்ட் த்ரோ. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அளவுக்கு பயன்படுத்திட்டு அவங்களை கழட்டி விட்டாங்க. டிவிக்கு ஏடிஎம்கேவை, அதாவது திரு எடப்பாடி அவர்களுடைய டீமை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்திட்டாங்க. அவ்வளவுதான். அதனால இதுல எடப்பாடியினுடைய சாமர்த்தியமோ வீரமோ எல்லாம் இது இல்ல. அப்பயும் சரி இப்பயும் சரி அவரை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களே, அப்படின்னா இடையில இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஆதரிச்சோமே. ஏன் அது? அதாவதுங்க, அதிமுகங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னா, ஒரு 250 பேர் அல்லது ஒரு 500 பேர் ஒரு ஆளுக்கு
இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேல அபிமானம் கொண்டவர்கள் ஒரு 50,000 இருந்து 1,00,000 பேர் இருக்கலாம். இப்ப என்னோட பயணிக்கிறவங்களே 2,00,000 பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 250 பேர் இருந்தாலே 2.5 கோடி வாக்குகள் ஆச்சு. அதுல ஒரு 50 பேர் கேஷுவாலிட்டி ஆனா கூட 1.5 கோடி 2 கோடி வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா அதிமுகவுக்கு கிடைக்கணும். இவர் என்ன பண்ணாரு, அப்படி யாரெல்லாம் செல்வாக்கான ஆளுகன்னு பார்த்து எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிட்டார். அந்த 200 தளபதிகளையும் தூக்கிட்டார் இவரு. அதனாலதான் 200 நான் சொல்றது ரொம்ப குறைஞ்சது. அவங்க அந்த கட்சியினுடைய அந்த பத்திரிக்கை இருக்கு இல்லையா, நமது அம்மா, அதிகாரப்பூர்வமா அதுல வந்த அறிவிப்பே 14,000 பேரோ 18,000 பேரோ இருக்கு. அது இல்லாம இன்னும் பல பேர். அடுத்து இவரை பிடிக்காம தலை தெரிச்சு ஓடுனவங்க இருக்கிறாங்க பாருங்க, அது இன்னும் நிறைய. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆதவ அர்ஜுனா பேசியிருப்பாப்ல நேத்து. ஆமா, அதாவது இதுதான் அதிமுகன்னு. ஆதவ அர்ஜுனாக்கு அதிமுகன்னு என்னன்னு தெரியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இருந்திருந்தால் ஆதவோட மாமியார் லீமா ரோஸ் 300 கோடி ரூபாய் கொடுத்து அதிமுக சீட்டு வாங்க முடியுமா? சரி, நீங்களா இப்ப சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. முதல்ல சரி, எடப்பாடி மறுத்து நான் 10 பைசா வாங்கலைன்னு அந்த ஒரு துண்டை போட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. வாங்கலைன்னு நான் ஏத்துக்கிறேன், நான் வேணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, அதிமுக வந்து தாவேக்கா வந்து ஒரு அதிமுகன்னா, அந்த அதிமுகல இப்படி ஒரு லாட்டரி கும்பல் அந்த கட்சியை கண்ட்ரோல்ல எடுக்க முடியுமா? ஜெயலலிதா அம்மா காலத்துல மார்ட்டினை 1 வருஷம் சிறையில வச்சாங்க. பெயில் அப்ளிகேஷன் போட்டேன்னா பொண்டாட்டி புள்ள எல்லாம் தூக்கிக்குள்ள வச்சிருவேன் நாங்க. கள்ள லாட்டரி ஒழிக்கிற வரைக்கும் நீ உள்ளே இருக்கணும் நாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருந்து பேசுறாங்க, இதுதான் அதிமுகன்னு. தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லைல்ல சார். இப்ப லீமா ரோஸ் அவர்கள் அவங்க, ஏன்னா மக்களும் அவங்கள தேர்வு செஞ்சிருக்காங்க. தேர்தல் அவங்க போட்டியிட்டதை நான் சொல்லல, அதிமுகவுல சேர்ந்த உடனே சீட்டு கொடுத்ததுக்கு காரணம் 300 கோடி ரூபாய். அதை வாங்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்க, ஒத்த பைசா நான் வாங்கல அப்படின்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. சரி, இன்னொரு பக்கம் இப்ப அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து அதிமுக சார்ந்த நிறைய பேர் இணைப்பு விழாக்களை வீக்கெண்ட் ஆனா நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு ஆரோக்கியமானதுன்னு அவர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு இடம் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்றாரு. திராவிடம் தமிழ் தேசியம் இரட்டை கண்களாக. அதுக்குள்ள போறதை விட சொல்ற ஆள் சரியானவரான்னு பாருங்க, சொல்லக்கூடிய ஆளுடைய பின்புலம் என்ன, அது சரியானதான்னு சொல்லி பாருங்க. இல்ல, அவரு சரியா தானே சார் செயல்பட்டு வராரு. அவரு கரெக்டா தானே அரசியல். அதனாலதான் சொல்றேன், அதிமுகவில் ஒரு 500 கோடி முதலீடு பண்ணி 2ஆம் இடத்தை இன்னைக்கு நான் தான் இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி நடத்துறேன்னு சொல்ல முடியுமா என்ன? நம்ம ஆதவ அர்ஜுனா சொல்றது இப்படி வேணா கம்பேர் பண்ணலாம். ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் 90 நாளில் இதெல்லாம் பேசினாரு, அதை செய்யல. ஆனா ஒரு டீல் போட்டு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு, அதனாலதான் தோத்தாரு. இப்ப விஜயும் தேர்தல் காலத்துல சிஎம் சார் ஸ்டாலின் சார் பேசினார்ல, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா என்ன? நாங்க 30 நாள்ல என்ன சார் பண்ண முடியும்? 30 நாள் தானே ஆகுது அவர் ஆட்சிக்கு வந்து. இங்க ஒண்ணு இல்லைங்க, பள்ளிக்கல்வித்துறையில அந்த செயலாளர், அதாவது பள்ளிகளுடைய அந்த செயலாளர் பேட்டி கொடுத்தாருல, என்ன சொன்னாரு, நான் 25 லட்சம் கொடுத்தேன் ரினிவலுக்கு, இந்த என்ஓசிக்கு 5 லட்சம் கொடுத்தோம் எவ்ரி இயர். இதுக்கு எல்லா அவருடைய செயலாளர் எல்லா சங்க உறுப்பினர்களும் கொடுத்தோங்கிறாங்க இல்லையா? சரி, அவர்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டாங்களா சார்? விசாரிச்சு அதை சொன்னதை வச்சுட்டு அந்த சரி நாளைக்கு செய்யறோம்னு அவங்கள சொல்லுங்கன்னு சொல்றேன். நாளை நாங்கள் இதை செய்வோம் சொல்லுங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, பிடபிள்யூடியில பார்ட்டி ஃபண்டு வேண்டாம், மினிஸ்டர் ஃபண்டு வேண்டாம், ஊழல் இல்லை சொன்னார்ல. கரெக்ட். சரி, இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பர்சன்டேஜ் கொடுத்தீங்க சொல்லுங்க, போட்டாங்க, எல்லாம் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு கான்ட்ராக்ட். டிவிஎஸ்சியில் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் தூக்குங்கன்னு சொன்னாங்களா? தூக்கல. அப்ப இதுல நான் மறைமுகமா என்ன நினைக்கிறேன்னா, நாங்க ஊழல் செய்யலைங்க, ஆனா செஞ்சதுல இப்ப ஸ்டாலினுக்கு சொல்றேன்ல, அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டோமுங்க அப்படிங்கிறதா. இல்ல, இப்ப இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடுக்கல இது வரைக்கும். 30 நாள் தான் சார். மறுபடியும் அதே கேள்வி சார். நீங்க நாட்டை திருத்துறதுன்னா, விஜய் சொன்னார் எனக்கு வந்து ஒரு வருஷம் டைம் வேணுங்க இந்த ஊழல் நடவடிக்கையில எடுக்கிறது. நான் சொல்றது, நீங்க என்ன
நான் மற்ற எதையுமே சொல்லல. அட்லீஸ்ட் இப்ப ஏன் தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம், ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல லஞ்சம், ஏன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட், அதெல்லாம் நான் கேட்கல. நீங்கள் பொதுவெளியில் தெரிவித்த கருத்துக்களுக்கு நடவடிக்கை எடுக்க, அதை ஒரிஜினா தானே சொன்னாப்புல. பிடபிள்யூடி அண்ட் ஹைவேஸ்க்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்க ஒன்றும் 30 நாள் தான் ஆயிருக்கு, நான் இப்ப அதை சொல்லலைன்னு சொல்லலை. இல்லை, அதே மாதிரி அந்த பள்ளி கல்வித்துறையில அன்பில் மகேஷ் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களே என்ன? அவர்கிட்ட உடனே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலாம்ல பொது வெளியில. ஏன்னா இவங்க போடலைன்னா நாளைக்கு யாராவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செந்தில் பாலாஜிக்கு அப்படித்தானே ஆச்சு. நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனா திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு பொது வெளியில, நீதிமன்றத்திலேயே சொன்னார். அது மாதிரி நாங்க இவ்வளவு எல்லாம் கொடுத்தா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றீங்க. சரி, அப்போ ஒரு ஆள் ஒப்புதல் வாக்கு மூலம் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில கேமரால எல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிருக்குல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும்? அப்ப அந்த ஊழல்வாதிகள்ட்ட இருந்து நீங்க ஏதாவது செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்றீங்களா, இல்ல எதிர்பார்க்கிறீங்களா? இல்லை, இது நான் எப்படி ஒரு பத்திரிகையாளராக எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா, சரி 1 மாதம் ஆகுது, அடுத்தடுத்து சில விஷயங்கள் வரும், ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா பார்க்குறேன் நான். அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். வாழை மரத்து பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம், வாழையடி வாழையாக. நான் பழமொழிகள் சொலவடைகள் நீங்க சூப்பரா சொல்லிங்க, நம்பிக்கை இருக்கு. நான் மறுபடி ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட இருந்து அப்படியே பேக் டு அதிமுகவே நான் வரேன். வாழையடி வாழையாக வளர்ந்த அதிமுக இன்னைக்கு ரொம்ப எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. அதிமுகவை மீட்கிறதுக்காகத்தான் நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு மாஜி அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர் இன்னும் செட் ஆகல. அவருக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர், என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுக? இப்ப அதிமுக அடுத்து என்ன ஆகும்? அதான் இப்ப சமீபத்துல இவர் RS பாரதி பேசியிருப்பார். திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள், கூட்டணி அமைக்கிறதுல தப்பில்லை. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்லியிருப்பார், 2 பேரும் கூட இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி. இது நல்லதுக்கல்ல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட, ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போது இப்ப 5, அதாவது ஒரு தொகுதி உடன்பாடு எந்த ரூபத்தில் இவர்கள் உடன்பாடு வைத்து செயல்பட்டாலும் அது தாவேகாவை பலப்படுத்திவிடும். மாறாக அதிமுக ஒரு புறம் தன்னை வலிமைப்படுத்தி தாவேகாவையும் வென்றெடுத்து திமுகவையும் வென்றெடுக்கணும். திமுக ஒரு புறம் தாவேகாவுக்கு எதிரான அரசியலையும் அதிமுகவுக்கு எதிரான அரசியலையும் செய்கிற வரைதான் அந்த திராவிட கொள்கைகள் தமிழகத்துல இருக்கும். இன்றைக்கு இந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலத்துல ஒரு நல்ல தமிழ்நாடு வளர்ந்ததற்கு காரணம் பல குறைகள் இருக்கலாம், லஞ்சம் இருக்கலாம், ஊழல் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குது. அடித்தட்டு மக்கள் பலனடைந்திருக்கிறாங்க. நிறைய சமூக நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு 2 இருதுருவ அரசியல் தேவை. இது இல்லாம ஒன்றானா விஜய் பலம் பெற்று விடுவார். அதாவது திராவிட சித்தாந்தத்தை இந்துத்துவ சித்தாந்தத்தால் வீழ்த்த முடியல. இதே பாஜகவை திமுகனா திமுக வென்றது அல்லது அதிமுக வென்றது. ஆனா திமுகவை விஜயன் வரையில எந்த சித்தாந்தமும் இல்லாத தாவேகா திமுகவையும் வீழ்த்தி அதிமுகவையும் வீழ்த்திருச்சு. ஏன்னா அங்க சித்தாந்த போர் இல்லை. அப்ப அடுத்த நிலை என்ன ஆகும்னா, விஜய் பலம் பெறுகிற பொழுது மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இந்துத்துவ சித்தாந்தங்களோடு வருவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு தாவேகால் இருக்கிற ஒரு தீய சக்தி அதை வருஜினான். அவர் என்ன சொல்லிட்டே இருக்கார், ஒவ்வொரு மீட்டிங் அவர் பேசுனதெல்லாம் இந்த 30 நாள்ல எடுத்து பாருங்க. 8 பேர் பட்டியல் இனத்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஒரு நீங்க சாதி இல்லைன்னு சொல்ற கட்சி இல்லையா? அப்புறம் அதுல என்ன ஒரு அமைச்சரா இருக்கிறவங்கல்ல இனம், மொழி, சாதி, அது பட்டியல் ஓபிசி, பிசி, இந்த ஜாதி அந்த ஜாதி, இது எங்க? அது இல்ல சார், இதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகத்தினருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு அமைச்சரவையில இருக்காங்க, எப்படி தப்பாகும்? சரி, அப்ப இதுக்கு முன்னாடி ஓபிசியில இருந்தவங்க குறைச்சு தானே நீங்க இங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப அவங்க எதிரா போவாங்கல்ல ஓபிசி. நீங்க பேசுறது ஓபிசி பாலிடிக்ஸ். ஆமா, இதுதான் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி தலித் பாலிடிக்ஸ முன்னால எடுத்து, அத பட்டியலின பாலிடிக்ஸ முன்னால எடுத்து வெற்றி பெற்றார்கள். அத அப்படியே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டயத்துல முலாயம் சிங் யாதவ் ஒரு பக்கம், பாஜக ஒரு புறம், காங்கிரஸ் ஒரு புறம், 3ஆ சிதற பொழுது ஓபிசி இது. இங்க
தலித் பாலிடிக்ஸ்ல வந்து மாயாவதி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஆனா அதற்கு அடுத்த முறை அதுல ஓபிசி கன்சாலிடேஷன் ஆகிற பொழுது மாயாவதி அரசியலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு விஜய்க்கு சொல்ற மாதிரி அன்றைக்கு மாயாவதி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு அரசியல் அட்ரஸ் இருக்குதா என்ன? அதனால ஆதவ அர்ஜுனா தான் வீக் ஸ்பாட். இப்ப விஜய் பண்றாருல, 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து வாய் பேசாம மக்கள் நல திட்டங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது. முடிஞ்ச இந்த ஆதவ அர்ஜுனாவை சீக்கிரம் அமைச்சரவையிலிருந்து நீக்கி கட்சியை விட்டு கழட்டி விட்டாங்கன்னா தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கு மக்கள் மத்தியில நல்ல பேர் வரும். ஏன்னா நீங்க நான் வந்து காழ்ப்புணர்ச்சியில சொல்லல, நீங்க 35 தாங்க அமைச்சர், 2 இருந்த பட்டியலினத்துக்கு நான் 8 கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. அப்ப ஓபிசியில 6 குறைஞ்சிருக்குது இல்ல, அந்த சமூகங்கள் உங்க மேல கோபம் அடைவாங்கல்ல. 2வது, நீங்க செய்யக்கூடியது சாதிய அரசியல் அல்ல. அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பார்த்து ஓட்டு போட்டான்? விஜய், விசில். இதை தவிர அவனுக்கு யாருன்னே தெரியாது. யாரா கேண்டிடேட்னு கூட தெரியாது. யார் கேண்டிடேட்னே தெரியாது. ஓட்டு போட்டான். ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்ப நீ இப்படி பேசுனதுக்கு அப்புறம் யாரா நம்ம ஊர் எம்எல்ஏ? இந்த சமூகமா? நம்ம பெரும்பான்மையான சமூகம் இங்க இருக்கிறோம், நம்ம சமூகத்திலிருந்து அந்த வேட்பாளர் இல்லையா? ஓ, தப்பு பண்ணிட்டோமோ, இந்த உணர்வு வருது. இல்ல சார், இப்ப நான் கேட்கறது, நீங்க சொல்ற அடிப்படையில நீங்க இந்துத்துவாவை ஏன் எதிர்க்கிறீங்க, நீங்க ஏன் பாஜகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா சமூக நீதி, சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது திராவிடம்னு சொல்றீங்க. அப்ப என்னன்னா எல்லா சமூகங்களுடைய பிரதிநிதித்துவம். சமூக நீதிங்கிறது பட்டியலினத்துக்கு மட்டும் ஆனது அல்ல, எல்லா இனத்துக்கும் ஆனது. இது வந்து ஒரு தவறான புரிதல். சமூக நீதிங்கிறது 69% இட ஒதுக்கீடு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இல்லையா, உறுதிப்படுத்தினாங்க. அதான் சொல்றேன், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும். அதுதான் சமூக நீதி. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு புரிதல், இதத்தான் இந்த வளர்ந்தவங்க ரொம்ப ஒசரமா இருக்கிற ஆளுகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட்டியல் இனத்தை கொடுக்கறது தான் சமூக நீதின்னு அல்ல, எல்லோருக்கும். இல்ல, பிசி எம்பிசியும் இந்த அமைச்சரவையில இருக்காங்க இல்லைங்களா சார்? நீங்க அப்படி சொல்றாங்களா? அப்ப நீங்க ஏன் போய் ஜாதியை பத்தி பேசுறீங்க? யாராவது கேட்டாங்களா? ஏங்க லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இந்த மாதிரி பேச பேச ஓபிசியில் என்ன ஆகுதுன்னா, நாடக காதல், அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, பணம் புடுங்கிறது, அப்புறம் இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள இவங்க அந்த கட்சியை தாவேக்கால இன்னைக்கு வரைக்கும் சாதி கிடையாதுங்க. பெரும்பான்மை சமூகங்கள் இருக்கிற இடத்துல 2% கூட வாக்கு இல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஏன்னா யாரும் ஜாதி பார்க்கலாம், பார்த்தது 1 விஜய், 2 விசில், இவ்வளவுதான். கேண்டிடேட்டை யாருன்னு தெரியாது. அது ரொம்ப ஜோக்கா சொல்லுவாங்க, பவர் கட் ஆயிடுச்சுன்னு எம்எல்ஏ வீட்டுக்கு போனாங்களா, அங்க போயிட்டு அந்த எம்எல்ஏ வெளியே போயிருக்காரு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரா? அது யாரையும் தெரியும். அப்ப நீங்க எதுக்கு இந்த ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றீங்கன்னு கேக்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தனி மெஜாரிட்டி இருந்தா நல்லது அப்படின்னு. கிளியரான கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கிளீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பள்ளிக்கூட முதலாளிகள் இடத்துல, தாளாளர்கள் இடத்துல பணம் வாங்காம இருக்கிறது அல்ல. பள்ளிக்கூடத்துல இந்த ஃபீஸ் குறைச்சிட்டாங்க. பள்ளிக்கூடத்துல கொள்ளை இல்லைங்க. அது அடுத்து டோல்கேட்ல நீங்க ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்ட நீங்க காசு வாங்குறது அல்ல. டோல்கேட்ல கன்சியூமருக்கு பணம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல லஞ்சம் இல்ல, தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம் இல்ல, பத்திரப்பதிவு துறையில லஞ்சம் இல்ல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் இல்ல. ஒரு சாதாரண குடிமகன், அதாவது மாதம் ஒரு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்குள்ள, அதாவது மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ், எந்த இடத்துலையும் 10 பைசா லஞ்சம் இல்லாமல் என்னால அரசு அலுவலகங்களில் என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிகிறது என்பதுதான் கிளீன் கவர்மெண்ட். உயர்ந்தவர்கள் அவங்க லஞ்சம் கொடுக்கல கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு. ஹைவேஸ்ல இப்ப ஒரு 1000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வாங்குறாங்க, நான் பர்சன்டேஜ் மந்திரி கொடுக்கலீங்க அப்படின்னா பின்னாடி தேர்தல் வரையில டொனேஷனை வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்ல கொஞ்சம் லாட்டரி சீட்டு சேர்த்து பல்கா அடிச்சு அவங்க கிட்ட கொடுத்து வாங்கிட்டு கூட போயிடலாம். அதனால சாதாரண மனிதனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்போ டோல்கேட்ல ஃப்ரீ பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும், இளங்கோவுக்கு இருக்கும், அந்த தம்பிக்கு இருக்கும், இந்த தம்பிக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி கீழே, அதாவது எல்லா மக்களும் பயன்படக்கூடிய அந்த கிளீன் கவர்மெண்ட் வரணும். அது இன்னும் வரல.
இல்ல அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு தொடக்கத்துல சொன்னாரு. படிப்படியாக அதை நோக்கி போவதாகத்தான் அவங்க, அதுதான் எங்களுடைய இலக்கு. எளிய மக்களும் லஞ்ச லாவண்யம், லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு விஷயத்தை எளிய மக்களுக்கும் அந்த உரிமை போய் சேரணும். அதுதான் எங்களுடைய ஒரே இன்றைய தேதிக்கு சொல்றாங்க. அது இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த கட்டமைப்பை அந்த அரசு அதிகாரிகள், இப்ப நீங்க எடுத்துக்கல, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் லஞ்சம் வாங்கி கொடுத்த அதிகாரிகள் தாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை நீங்க உடைக்கணும் இல்ல. அப்ப அந்த அதிகாரியை அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அமைச்சர்கள் இருக்கணும், அறிவாளிகளாக இருக்கணும், விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்களா இருக்கணும் இல்லையா? ஒரு ஐஏஎஸ் அவங்களோட அந்த நாலேஜ், அதாவது புத்தி கூர்மையும் அனுபவமும். எம்ஜிஆர் அதை பண்ணார். 77 to 80 எம்ஜிஆருடைய ஆட்சியில ஒரு பைசா லஞ்சம் கிடையாது. 80ல கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ற போது சத்யா ஸ்டுடியோவை ஒரு சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு 4 கோடி ரூபாய் வாங்கி ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கையில 25,000 ரூபாய் பணம் கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சார். ஏன்னா 5 பைசா லஞ்ச லாவண்யம் கிடையாது. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை வைத்து அந்த அரசாங்கத்தை நடத்தினாரு. நீங்க ஒண்ணுமே தெரியாதவர்களை இட்டுக்குன்னு வந்தங்க, அப்புறம் இட்டுக்குன்னு போயிட்டங்க அப்படிங்கிறவங்களை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க எங்க இருந்து போய் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் இது பண்ணுவீங்க? அவங்க வாங்குறது அந்த லாபி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். சரி, நீங்க முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களோடு தொடக்க காலகட்டத்தில் இன்னைக்கு எப்படி யங்ஸ்டர்ஸ் ஜென்சி எப்படி அரசியல் களத்தில் எம்எல்ஏ அமைச்சராக இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த காலத்து ஜென்சியா நீங்க அவரோடு டிராவல் பண்ணவர், எம்பி ஆனீங்க, எம்எல்ஏ ஆனீங்க. முக்கியமா இன்னைக்கு எம்ஜிஆர் அவரை முன்னிறுத்தி தான் தற்போது இவருமே முதலமைச்சர் ஆகியிருக்காரு திரு ஜோசப் விஜய். என்ன விஷயத்த கத்துக்கணும் நிர்வாகத்துல அப்படின்னு? நிர்வாகத்துல எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கு எப்படி புஷி ஆனந்த் இருக்கிறாரோ அன்றைக்கு ஆரம் வீரப்பன் இருந்தார். ஆனா ஆரம் வீரப்பனுக்கு கட்சியிலும் அமைச்சரவையிலும் 6, 7வது இடங்கள்ல தான் அவர் வைத்திருந்தார். அதே போல எம்ஜிஆர் 6 மாதத்துக்கு, அதாவது ஒரு தேர்தலுக்கு திமுக பாதவர்ஜனாவே எடுத்துக்கோங்களேன், திமுகல இருக்கார் ஐடிவி அந்த இதுல தேர்தல் வியூகத்துல. அப்புறம் விசிகாக்கு வர்றாரு. அப்புறம் இங்க வந்தா அவருதான் கவர்மெண்டே என்னது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நிச்சயம் எம்ஜிஆர் இதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார். அடுத்து ஒரு அரசாங்கத்துல அனுபவம் வாய்ந்தவர்களை சீனியர்ஸ் முன்னால நிறுத்தி நிர்வாகத்தை கொடுத்தார். இங்க அந்த மாதிரி இல்லை. அதிகாரிகள் ஈஸியா இந்த அமைச்சர்களை இப்போ ஒண்ணுமே இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டெல்லாம் பாடினாங்க. இன்றைக்கு வரைக்கும் இவர்களால் நிறுத்த முடியல. ஏன் நிறுத்த முடியல? நிர்வாக திறன் உள்ளவர்கள் அமைச்சர்களாக இல்லை. அப்ப அந்த அதிகாரிகள் சொல்றதை இவங்க கேட்டுக்கணும். அந்த யூனியன் பலமா இருக்குது. நாளைக்கு காலையில எல்லா டாஸ்மாகையும் மூடிடுவோம், ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம்னா இவங்களுக்கு அதை அதுக்கு மேல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆன்லைன்ல மது விற்பனைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டு போங்கடான்னு சொல்லி பாருங்க. ஆன்லைன்ல மது விற்பனை, டோர் டெலிவரி வீட்டுக்கே வருது. ஆன்லைன்ல இப்ப எத்தனை ஆன்லைன்ல போட்டா வந்துருது. ஆன்லைன்ல மது விற்பனைன்னு சொல்லிட்டு நீங்க இவங்களை எப்ப 10 ரூபா வாங்கலைன்னா டாஸ்மாக் நடக்கட்டும், எச்சு வாங்கினீங்கன்னா டாஸ்மாக்கே வேண்டான்னு சொல்லுங்க சார். ஆனா அது இன்னொரு பக்கம் வீட்டுக்கு மதுவை நம்ம விநியோகிக்கிற மாதிரி ஆயிடாது. ஆன்லைன்ல வேணுங்கிறவங்க தானுங்க. அதுவும் அல்லது மதுவிலக்கு கொள்கையே வேண்டான்னு சொல்லிடுங்க, மதுவிலக்கே வேண்டான்னு எதாக இருக்கலாம். நான் நிர்வாகத்துல எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அதே மாதிரி சார், காவல்துறைக்கு தெரியாம எந்த ஏரியாலையும் எவனும் கஞ்சா விற்கிறது, இந்த பொட்டலம் போடுறது, இந்த போதைப் பொருள்கள் இதெல்லாம் இருக்காதுங்க. நீங்க எந்த லிமிட்ல பிடிக்கிறோமோ அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லுங்க. கரெக்ட், இருக்காது. நீங்க தமிழ்நாடு காவல்துறை மட்டும் நாளைக்கு காலையில தமிழ்நாட்டில் 10 பைசா லஞ்சம் இருக்கக்கூடாது. நாளைக்கு காலையில தமிழ்நாட்டில் கற்பழிப்பு, அது பாலியல் கொடுமைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நாளைக்கு காலையில போதை இதுக இருக்கக்கூடாதுன்னு மனசு வச்சு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா 24 hours மிக அதிகம். 0% கொண்டு வந்து நீங்க சொல்றீங்கல்ல இந்த 30 days, இது ரொம்ப அதிகமான காலகட்டம். சட்டம் ஒழுங்கு உடனே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். நீங்க அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல மண்டைக்காடு கலவரம் நடந்தது.
எம்ஜிஆர் நேரா ஸ்பாட்டுக்கு போனாரு, எல்லாரையும் வர சொன்னாரு, பேசினாரு. அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்தது. அந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து முடிவுக்கு வந்தது. அப்புறம் அடுத்து சரி கட்சி ரீதியா கூட எடுத்தீங்கன்னா, நீங்க தாவேகா கட்சியில பொதுமக்கள் பார்வையில அதிகமா தியாகம் செஞ்சது யார்? அந்த கரூர் மாவட்ட செயலாளர். அதிக நாள் சிறையில் இருந்தாங்க பாவம் அந்த பையன், எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த கூட்டம் போட்டு அப்படி ஒரு இன்சிடென்ட் ஆனதுக்கு அதிக நாள் சிறையில் இருந்தான். அவருடைய மனைவி எல்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க. எம்ஜிஆரா இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்தோன்னா அவனை கூப்பிட்டு முதல்ல அவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பார். அவர்னு வச்சுக்க, அவரை கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது பண்ணியிருப்பார். இந்த அரசாங்கத்தில் இது வரைக்கும் ஒன்றும் நடந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. அவங்க கட்சிக்குள்ள என்ன மேட்ரிக்ஸ்ன்னு தெரியல. தனக்காக தியாகம் செய்தவர்கள், நீங்க ஆதவர்ஜுனா நமக்காக செலவு பண்ணியிருக்காரு, அவரை 2ஆம் இடத்துல உட்கார வைக்கலாங்கிறத விட நமக்காக, ஏன்னா இவங்கெல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. ஆதவர்ஜுனா தலைமறைவாயிட்டாப்புல எல்லாரும் தலைமறைவாயிட்டாங்க. அவன் தான் ஜெயிலுக்கு போனான், 1 மாசம் ஜெயிலில் இருந்தான். அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ண அதிகபட்ச தியாகி யாருங்க அந்த கட்சியில? இல்ல இப்ப அந்த கட்சியிலயுமே அந்த விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து வந்தவங்க அவங்க எல்லாரும் மாவட்ட செயலாளர் இதுல பாதிக்கப்பட்டவர் தோத்துட்டார் எலெக்ஷன்ல. அவருக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இது வரைக்கும்? நீங்க எம்ஜிஆரை இவரையும் ஒப்பிட சொன்னதுனால நான் சொல்ல, நீங்க சொன்ன எம்ஜிஆரா இருந்திருந்தா ஆட்சி வந்த உடனே தேடி பிடிச்சு அவரை வர சொல்லி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு, ஆதவர்ஜுனாக்கு இல்ல. அப்ப நீங்க சொல்றதுல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அவங்களுடைய ரசிகர்களாக இருந்தவங்க, அவருக்காக உழைச்சவர்கள் அனைவருக்குமே அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு, கைவிட மாட்டார். அதாவது நம்முடைய ஒரு தலைவனுக்கான தகுதியங்க, ஒவ்வொரு தொண்டனும் என் தலைவர் எனக்கானவர், என்னை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார், என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய உழைப்பு அவருக்கு தெரியும் நினைக்கிறேங்க. இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசரு வேற கட்சியிலிருந்து வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டை கான்ட்ராக்ட்ல நடத்துற ஒரு ஆளு ஒரு 2-3 பேர் சேர்ந்து நீங்க யாருக்கு என்ன போடணுமோ முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுல இல்லை. அவர் உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையில நம்முடைய இந்த அரசியல் பயணத்துல தோள் கொடுத்தவர்கள் யார், பாதிக்கப்பட்டவர்கள் யார், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் முதல்ல செஞ்சிருவார். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எங்க அவங்க தவறுனாங்க? ஒரு நடிகர் முதல்வர், ஒரு நடிகர் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ சட்டமன்றம் வந்து ஒரு நாடக மேடை மாதிரி இருக்கு. ஆனா இப்ப எம்ஜிஆர் அவர்களும் அதே திரைத்துறையில இருந்து வந்தவர் தானே, அவரு சாதிச்ச மாதிரி ஏன் இந்த திரைத்துறையிலிருந்து மட்டும் வரல, அவர் திமுகவுடைய பொருளாளர், திமுகவுடைய ஒரு அங்கமாக பல ஆண்டு காலம், அதற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்சி, சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவர், அந்த மாதிரி ஒரு கட்சியில பொருளாளர், அந்த மாதிரி ஒரு நீண்ட அரசியல் பயணத்துக்கு பிறகுதான் அவர் வந்தார். புரியுது. அடுத்து அந்த எதிர்கட்சியில கேட்கறதுக்கு அவர் எந்திரிச்சு பதில் சொல்லுவார். இதுலயே நல்ல பதில் வந்துருச்சு. சரி, பாஜக அவங்களுடைய நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு? அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. திராவிடத்தை வீழ்த்தி விட்டோம். அடுத்து வெஸ்ட் பெங்காலை போல விஜயை வீழ்த்தி இந்துத்துவ சித்தாந்தங்களை தமிழகத்தில் விதைத்து விட முடியும். அவங்க எதிர்பார்க்கிறது இந்த சாதிய பாலிடிக்ஸ் தான். நான் இவ்வளவு சில வார்த்தைகளை கடுமையா போட்டது கூட, நீங்க பட்டியலின பாலிடிக்ஸ்னு போனீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும். நீங்க சாதி மதமற்ற பாலிடிக்ஸ்ங்கிற போதுதான் பாஜக வெளியில் நிற்கும். ஏன்னா இப்ப திரு அண்ணாமலை புது இயக்கத்தை மைண்ட்ல வச்சுதான் நான் சொல்றேன். அவருடைய நகர்வு எதை நோக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியல, அவர் வந்து முதல்ல சுயமா செயல்படுவாரா அல்லது பாஜக இயக்குமா? சுயமா செயல்பட்டார்னா களம் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்று உருவாக்குவதற்கு அண்ணாமலை முயற்சி செய்வார். ஆனா இன்னும் திராவிட சக்திகளை நான் குறைத்து மதிப்பிட தயாராக இல்லை. அது குறிப்பா அதிமுகல ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றுவிடும். உங்களுடைய இந்த அழகான சூழல்ல பசுமைக்கு மத்தியில வாழை மரம் அதெல்லாம், பேரறிஞர் அண்ணா எழுதின அந்த செவ்வாழைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. உங்களையும் ஒரு வித்தியாசமான இடத்துல பார்த்தது மகிழ்ச்சி. நிறைய கருத்துக்களை நீங்க சொன்னீங்க. பல விஷயங்கள் உடன்படுறோம்.
சில விஷயங்கள் உடன்படலை. ஒரு பத்திரிக்கையாளர் அதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நிச்சயமா சுவாரஸ்யமாகவும் சரியாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. மனமானத்தை எதிர்த்து கருத்து கொஞ்சம் பயந்துக்கிறீங்க. இல்ல பயப்படல சார் நானு. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏன்னா அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, எடுத்த உடனே நம்ம அவ்வளவு அடிக்கணுமா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். எதுவாக இருந்தாலும் தவறு இருந்தா அதை அம்பலப்படுத்துவதும் விமர்சிக்கிறதும், அது சரின்னு அவங்களுக்கு அந்த விமர்சனம் சரின்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறதும் ஒரு நல்ல அரசாங்கத்தோட செயலா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பத்திரிகையாளரும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு சான்ஸ் நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்க. மனமார்ந்த நன்றிகள் சார்.